ஐஸ்வர்யா கழுத்துல சேது தாலி கட்டவே இல்லைங்கிற உண்மை சீக்கிரமா சேதுவுக்கு தெரிய வந்து ஐஸ்வர்யாவை ஓங்கி அரைஞ்சு வீட்டை விட்டு வெளியே துரத்துனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ அக்கா, நான் தமிழ்ச்செல்வி பேசுறேன். ஆமா, புதுசா கல்யாணமான அந்த மாப்பிள்ளை எங்க? ஓ, ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறதுக்காக ரூமுக்குள்ள இருக்காரோ? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம. சரி சரி, அந்த ஆளு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடினா என்ன, எது கொண்டாடினா எனக்கு என்ன வந்தது? அக்கா, என் குழந்தைய கொஞ்சம் வீடியோ காலில் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி தன்னோட குழந்தைய பார்க்கறதுக்காக அங்க மலருக்கு ஃபோன் பண்ண. தமிழ், நீ எதுக்கும் கவலைப்படாத தமிழ், உன் குழந்தைய நான் நல்லபடியா வளர்ப்பேன். அத்தையும் சொல்லியிருக்காங்க, நீ எதுக்கும் கவலைப்படாம உன்னோட பொம்பளை குழந்தைய சந்தோஷமா வளர்த்தெடு. அக்கா, அப்படியெல்லாம் அந்த குழந்தைய நான் அந்த வீட்டில் விட்டு வைக்க மாட்டேன்க்கா. என் உசுறு இருக்க வரைக்கும் என் குழந்தைங்க அடுத்தவங்க வீட்டில் கையேந்தி பொழைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் தரம் கெட்டு போய் கிடையாது. இப்போதைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் ஒரு 2 நாளைக்கு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் நான் அமைதியாக இருக்கேன். இல்லைனா இந்த நிமிஷமே நான் கிளம்பி வந்து கூட என் குழந்தைய தூக்கிட்டு வந்துடுவேன். என் குழந்தைக்கு அப்பன்னு சொல்லிக்க தகுதியே இல்லாதவன் வீட்டிலலாம் என் குழந்தை இருக்கக்கூடாதுக்கா. நான் வருவேன். சரிக்கா, நான் ஃபோனை வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ்ச்செல்வி மலருக்கு ஃபோன் பண்ணி தன்னோட குழந்தைய பார்த்துட்டு இங்கே ஃபோனை வைக்க, இன்னொரு பக்கம் இங்கே ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிட்டு அங்கே இருந்த ஈஸ்வரியோ ஐஸ்வர்யா கிட்ட, இங்க பாரு ஐஸ்வர்யா, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எப்படியோ திட்டம் போட்டு உனக்கு நல்லபடியா சேது கூட கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம். நினைச்சு பாரு, கடைசி நேரத்துல கூட அந்த கிழவி வந்து இன்னொரு கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்கோம். அப்படி இருக்கும்போது உன் கல்யாணத்தை நடத்தியிருக்கோம்னா உன் வாழ்க்கைய நீ தான் காப்பாத்திக்கணும். புரிஞ்சதுல? சேது வருவான், ஃபர்ஸ்ட் நைட்டும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டான்னு சொல்லுவான். அதுக்காக நீ அப்படியே விட்டு கொடுத்துட்டு நீ பாட்டுக்குன்னு போயிடாத. நீ சேதுவ இந்த நேரத்துல தான் முந்தானையில போட்டு முடிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சதுல? சரி சரி, சேது வர மாதிரி இருக்கு, நாங்க கிளம்புறோம். ஏ சித்ரா, வா சித்ரா, நாம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஈஸ்வரி சித்ராவை அழைச்சிக்கிட்டு ரூமை விட்டு வெளியே போக, இன்னொரு பக்கம் இங்க ஐஸ்வர்யாவோ தன்னோட கனவுகள்ல அப்படியே மிதந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல சேது இங்க முதலிரவு ஏற்பாடு பண்ண ரூமுக்குள்ள வர, அந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்து இங்க சேதுவுக்கு என்னமோ ஒரு விதத்துல கோபத்தோட இருந்துகிட்டு இருக்க. அதே நேரம் அங்க ஐஸ்வர்யாவோ பால் சொம்ப எடுத்துக்கிட்டு வந்து அங்க சேது கிட்ட கொடுத்து, மாமா பால் குடிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஐஸ்வர்யா கொடுக்க, அந்த பாலை இங்க சேது வாங்கி, எனக்கு பால்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூர வைக்க, என்ன மாமா, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், காலையில் அப்படிதான் பாலும் பழமும் அத்தை கொடுத்தாங்க, அதையும் வேண்டான்னு சொல்லி என்னை ஒரு ஆளாக குடிக்க வச்சிங்க. சரி, அதையும் நான் சாப்பிட்டேன். இப்போ என்னமோ நமக்கு இன்னைக்கு ராத்திரி, அப்படி இருக்கும்போதும் நான் கொடுக்குற பாலை இப்படி தூக்கி தூரம் வச்சா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஏன் மாமா, என்னை பிடிக்கலையா உங்களுக்கு? இன்னமும் அந்த தமிழ்ச்செல்வியை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, ஏய் ஐஸ்வர்யா, உன்னை எத்தனை தடவை சொல்கிறேன், யாரும் இந்த வீட்டில் அந்த தமிழ்ச்செல்வியை பற்றி பேச்சை எடுக்காதீங்கன்னு. என் பேச்சை கொஞ்சம் கூட மதிக்காம இப்போ கூட இந்த இடத்துல அந்த தமிழ்ச்செல்வி பேச்சை பற்றி எதுக்காக நீ பேசணும்? அது முடிஞ்சு போன வாழ்க்கை, தேவையில்லாமல் அதை பற்றி பேசாத. சாரி மாமா, மன்னிச்சிருங்க. சரி மாமா, அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பக்கத்தில் வந்து அங்கே ஐஸ்வர்யா கையை பிடிச்சி உக்கார. ஐஸ்வர்யா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், நீ என்னை தப்பாக எடுத்துக்காத. சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? இப்போதைக்கு இந்த ராத்திரி நமக்கு வேண்டாம். மாமா, என்ன மாமா சொல்றீங்க? ஆமா ஐஸ்வர்யா, என்னோட மனசு என்னமோ சரியில்லை, ஒரு மாதிரியாவே இருக்கு, அதனால இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோடவே சேது அங்க இருந்து வெளியே வந்துடுறாரு. மறுநாள் எப்பவும் போல இங்க தமிழ்ச்செல்விய டிஸ்சார்ஜ் பண்றேன் அப்படின்னு டாக்டர் சொன்னது கேட்டதும் வேக வேகமா இங்க தமிழ்ச்செல்வி ஒரு ஆட்டோ பிடிச்சு கூடவே வசந்தியை அழைச்சுக்கிட்டு நேரா இங்க ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வராங்க. அக்கா அக்கா, எங்க இருக்கீங்க? முதல்ல என்னோட குழந்தைய எடுத்துட்டு வாங்க, நான் முதல்ல வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ரொம்ப கோபத்தோட வாசல்ல நின்னபடியா இங்க கத்திக்கிட்டு இருக்க சத்தம் கேட்டு ராஜாங்கம், சேது, ஐஸ்வர்யா, ஈஸ்வரின்னு எல்லாருமே வெளியே வராங்க. வெளியே வந்த அங்க மோகனா இருந்துகிட்டு, தமிழ்ச்செல்வி வாமா, உள்ள வா. என்னது உள்ள வருவா? இந்த வீட்டுக்கும் எனக்கும் என்ன உரிமை இருக்குன்னு என்னை வீட்டுக்குள்ள கூப்பிடுறீங்க? என்னால இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் வர முடியாது. யாரை கேட்டு என் குழந்தைய உள்ள தூக்கிட்டு போனீங்க? அம்மாச்சி கொண்டு வந்து கொடுத்தா நீங்களும் எடுத்துட்டு போயிடுவீங்களா? என்னோட குழந்தை இப்ப வேணும். நான் இங்க பேசுறதுக்காக வரல. என் குழந்தைய கொடுத்தீங்கன்னா நான் இப்பவே இந்த இடத்துல இருந்து போய்கிட்டே இருப்பேன். ஏய், இப்போ உன்னை யார் இங்க கூப்பிட்டதுன்னு சொல்லி இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? உள்ள இருக்க குழந்தை உன்னுடைய குழந்தை மட்டும் கிடையாது, அது என்னோட குழந்தையும் தான். எனக்கும் அந்த குழந்தை மேல எல்லா உரிமையும் இருக்கு. பேசாம இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க சேது கேட்க, ஓ நீங்க தானா, வாங்க வாங்க. என்ன சொன்னீங்க? உள்ள இருக்க குழந்தைக்கு நீங்க அப்பாவா?
எந்த தைரியத்துல எந்த உரிமையில அந்த மாதிரி வார்த்தையை சொல்ற? இங்க பாரு, எப்போ இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தலையில தண்ணிய ஊத்திக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனனும் அப்பவே உனக்கும் எனக்கும் இருக்க உறவு முறிஞ்சு போச்சு. புரிஞ்சுதுல? அந்த குழந்தை என்னுடைய குழந்தை. ஏதாவது உரிமை கொண்டாடிக்கிட்டு என் குழந்தைய தர மாட்டேன் அது இதுன்னு ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் மரியாதை இருக்காது. ஜாக்கிரதை. அக்கா, என்னக்கா என்ன பேச விட்டு பார்த்துக்கிட்டு இருக்க? முதல்ல என் குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வி கேட்க, உடனே அங்க இருந்த ராஜாங்க இருந்துகிட்டு, எங்க பாருமா தமிழ்ச்செல்வி, உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதுதான் சேதுவுக்கும் இருக்கு. 1000 தான் உங்களுக்குள்ள புருஷன் பொண்டாட்டின்னு இருந்திருக்கும் போது பிரச்சனைன்னு இருந்திருந்தாலும் சரி. ஆனா இப்ப நீங்க பிரிஞ்சிருந்தாலும் அந்த குழந்தைக்கு ரத்தம் பந்தம் சொந்தம் அப்பான்னு எல்லாமே அது சேதுவும் தான். அதனால நீ மட்டும் அந்த குழந்தை மேல எந்த உரிமையும் எடுத்துக்க முடியாது. வேணும்னா நீ கோர்ட்டுக்கு போ. கோர்ட்டுல போனதுக்கு அப்புறம் ஜட்ஜி என்ன சொல்றாங்களோ அந்த முடிவை எடுத்துப்போ. ஏன்னா குழந்தை எப்படியும் ஒரு குழந்தை உங்ககிட்டயும் இன்னொரு குழந்தை சேதுக்கிட்டயும் சொல்லிதான் ஜட்ஜி சொல்லுவாங்க. அதை பார்த்துக்கலாம், கோர்ட்டில் பார்த்துக்கலாம். இங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்க வேண்டாம். மோகனா, நீ குழந்தை தூக்கிட்டு உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அங்கே வீட்டுக்குள்ளே போக, இன்னொரு பக்கம் இங்கே தமிழ்ச்செல்வியோ, என்னது 10 மாதம் சுமந்து பெத்தன்னா என் குழந்தைய கோர்ட்டுக்கு போய் தான் எடுத்துக்கணுமா? அப்படியெல்லாம் முடியாது. என் குழந்தைய கொடுங்க. கோர்ட்டு கேஸுன்னு நீங்கள் எந்த கேஸ் போட்டாலும் பரவாயில்ல, அங்கே வந்து நான் பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் என் குழந்தை என்கிட்ட தான் இருக்கும். யாருக்கிட்டையும் கையேந்தி பிச்சை எடுக்கிற அளவுக்குலாம் என் குழந்தைய நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அக்கா, என் குழந்தைய கொடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட இருந்த குழந்தைய அங்கே தமிழ்ச்செல்வி பிடுங்கிக்கிட்டு அங்கே இருந்து எல்லாரையும் எதிர்த்து கோவப்பட்டு வீட்டை விட்டு கிளம்பி நேரா இங்க வசந்தியோட வீட்டுக்குமே வந்துடுறாங்க. சின்னம்மா, இப்போ எதுக்காக நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க? அப்பதான் சொல்லியிருக்காருல, கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பா என் குழந்தை எனக்கு வரும். அது வரைக்கும் நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது மோகனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஐஸ்வர்யாவோ, என்னாட்டி இது? அந்த குழந்தைய தான் அந்த தமிழ்ச்செல்வி வாங்கிட்டு போயிட்டால, மறுபடியும் சேது மாமா எதுக்காக அந்த குழந்தைய பத்தி பேசணும்? அடியே, என்னதான் இருந்தாலும் அது ரத்தம் லடி, அப்படிதான் சேது பேசுவான். அதுக்காக தான் சொல்றேன், அவனை எப்படியாவது உன் பக்கம் இழுத்து போடு. ராத்திரியும் இல்லைன்னு சொல்லி அவன் எழுந்து போயிட்டான்னு சொல்ற. இன்னைக்கு ராத்திரியாவது அவன் கூட ஒன்னா இருக்க வழிய பாரு. எப்பவும் போல ஐஸ்வர்யா ரூமுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்க. ஆனாலும் சேதுவோ இங்க தலையணியை எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போய் அப்படியே மொட்டை மாடியில போட்டு காத்தாட அங்க வானத்தை பார்த்து எதையோ யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. அங்க வந்த கருப்பு இருந்துக்கிட்டு, என்ன புது மாப்பிள்ள புது பொண்ணு அங்க ரூமுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன இப்படி மொட்டை மாடியில வந்து படுத்துக்கிட்டு இருக்க? இதுக்கு தான் சொன்னேன், கல்யாணத்தை பண்ணும்போது யோசிச்சு பண்ணுன்னு உன் அப்பா சொன்னாருங்கிறதுக்காக நீ கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஐஸ்வர்யா கழுத்துல தாலியை கட்டின. இப்ப யோசிச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு அங்க சேதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு மாமா, ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன். இதுல நீ வேற இன்னும் எண்ணெயை ஊத்தாத. பேசாம அமைதியாரு. மாமா, என்னோட போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் போய் ரூமுக்குள்ள எடுத்துட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பு கிட்ட சேது சொல்ல, சரி மாப்பிள்ள, நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கருப்புமே நேரா சேதுவோட ரூமுக்கு நடக்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரியோ அங்க ஐஸ்வர்யா தனியா ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இங்க ஈஸ்வரிக்கு அதிர்ச்சியாகி, ஏய் சித்ரா, என்னடி இவ ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடுவான்னு பார்த்தா இப்படி தனி மரமா உட்காந்து எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா? அம்மா தெரியலம்மா, உள்ள வா என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்க ஐஸ்வர்யா தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து உள்ள போக ஐஸ்வர்யாவோ இங்க ஈஸ்வரியை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏய் ஐஸ்வர்யா, இப்போ என்னாச்சுன்னு இப்படி அழுதுகிட்டு இருக்க? ஆமா, சேது எங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கேட்க, ஆண்டி, எவ்வளவுதான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சேது மாமா கிட்ட நான் நெருங்கி போனாலும் என்னை பார்த்து பார்த்து விலகி என்னை திட்டிட்டு தூரம் போயிடுறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே ராத்திரிக்கும் அப்படிதான் என்னை வேண்டான்னு சொல்லி தூரம் போயிட்டாரு. இன்னைக்கும் இப்படி தான் பண்றாரு. என் கூட படுத்து தூங்குறதுக்கு கூட அவருக்கு பிடிக்கல போல இருக்கு. என்னன்ட்டு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கிட்ட ஐஸ்வர்யா அழுதுகிட்டு இருக்க. ஆமா, என்னம்மா இது? நம்ம கஷ்டப்பட்டு சேதிக்கிட்ட இருந்து தமிழ்ச்செல்வியை பிரிச்சு இப்படி ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி வச்சா என்னமோ அந்த சேது போய் மொட்டை மாடியில படுத்துக்கிட்டு இருக்கிறதா ஐஸ்வர்யா சொல்றா. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிற மாதிரி ஐஸ்வர்யா எம்புட்டு அழகா இருக்கா. இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இந்த அருமை பெருமை எதுவுமே தெரியாம ஏமா அவன் இப்படி முட்டாள்தனமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் கருப்போ போன் எடுக்க வர உள்ள பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் கருப்பு ஒட்டு கெட்டுறாரு. அடிப்பாவீங்களா, அப்போ நீங்க திட்டம் போட்டுதான் தமிழ்ச்செல்வியை சேதுக்கிட்ட இருந்து பிரிச்சதா? இப்பவே இந்த நிமிஷமே போய் நான் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன். எப்படியும் அவன் நேருக்கு நேர் உங்களை பார்த்தாதான் உங்களை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பான்.
மாப்பிள மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேகத்திலே திரும்ப வேக வேகமா படுத்துக்கிட்டு இருந்த சேதுகிட்ட போய், மாப்பிள கொஞ்சம் என் கூட வரியா? மாமா என்ன மாமா, ஃபோன் தானே எடுத்துட்டு வர சொன்னேன், ஃபோனை எடுக்காம இப்போ எதுக்காக இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்க? யோ மாப்பிள கூப்பிட்டுக்கிட்டு இருக்கல, சீக்கிரமா வாயா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சேதுவை கட்டாயப்படுத்தி கையை இழுத்துக்கிட்டு தர தரன்னு கருப்பு கூட்டிட்டு போய் அங்க கதவோரமா நிக்க வச்சு, என்னமோ அப்படியே ஈஸ்வரி சித்தி சித்துன்னு தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க பேசுறதுக்கெல்லாம் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனியே, அவங்க பேசுறதே நீயே கேளு. என்ன மாமா சொல்ற, கேளுன்னு சொல்றல அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பு சொல்ல இன்னொரு பக்கம் இங்க ரூமுக்குள்ள இருந்த அங்க ஐஸ்வர்யா அழுதுகிட்டு இருக்க சித்ரா இருந்துகிட்டு, அம்மா என்னம்மா இது, இவ இன்னமும் அழைய நிறுத்தவே மாட்டேங்கிறா. ஏய் ஐஸ்வர்யா, இப்போ எதுக்காக இப்படி கண்ணை கசக்கி அழுதுகிட்டு இருக்க? அக்கம் பக்கம் தெரிஞ்சா யாராவது ஏதாவது நினைக்க போறாங்க, பேசாம அமைதியாரு. இல்ல ஆண்டி, நீங்க தானே சொன்னீங்க சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்க தமிழ்ச்செல்வியை நாம தான் பிரிச்சு விட்டுடோம்ல, இனிமே வர மாட்டான்னு. நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு சித்ரா அந்த தமிழ்ச்செல்வியோட ரூமுக்குள்ள போய் போனை எடுத்துட்டு வந்து கொடுத்து நான் தமிழ்ச்செல்வி குரல்ல எப்படியோ குரல் மாத்தியெல்லாம் அந்த செல்லப்பாண்டிக்கிட்ட பேசினேன். எப்படியோ அவங்க 2 பேரும் பிரிஞ்சு தொலைஞ்சாங்க. நீங்க தான் கல்யாணமும் பண்ணிக்கோன்னு சொன்னீங்க, நானும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்ப என்னடானா என் வாழ்க்கை எப்படி எப்படியோ இருக்கும்னு நினைச்சு கனவெல்லாம் கண்டு சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவர் என்னை தொட்டு கூட பக்கத்துல உட்காந்து கூட பேச மாட்டேங்கிறாரு. நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இங்க ஐஸ்வர்யா பேச, உடனே இதை கேட்டுக்கிட்டு இருந்த கருப்பு இருந்துகிட்டு, என்ன மாப்பிள்ள உண்மை அவங்க வாயாலேயே வெளியே வந்துடுச்சா? இப்ப தெரியுதா தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பும் இல்லைன்னு? சித்ரா தான் தமிழ்ச்செல்வியோட போனை திருடிக்கிட்டு வந்து தமிழ்ச்செல்வியோட குரல்ல செல்லப்பாண்டிக்கு போன் பேசியிருக்கிறது. இவளுங்க எல்லாம் சதி திட்டம் தீட்டி உன்னை ஒரு பாலங்குழியில தள்ளி உன் வாழ்க்கையவே நாசம் பண்ணிருக்காளுங்க. இனிமே உன்னால என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பு சொல்ல, இதை கேட்டு அதிர்ச்சியில நின்னுகிட்டு இருந்த சேதுவோ, ஏய் ஐஸ்வர்யா என்ன இதெல்லாம்? அப்போ தமிழ்ச்செல்வியோட போனை நீங்க 3 பேரும் திருடிதான் உன்னோட குரலை மாத்தி இப்படி எல்லாம் பேசி தமிழ்ச்செல்வி மேல பழிய போட்டு இப்படி ஏன் வாயாலேயே தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புற அளவுக்கு பண்ணிருக்கீங்களே, என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டியே, உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யோட கழுத்துல கைய வச்சு அப்படியே செவுத்தோரமா போட்டு அப்படியே இருக்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரியோ சேதுவை பார்த்து, சேது சேது நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுப்பா. சித்தி உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை, ஏதோ பெரிய மனுஷி ஆச்சேன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் நான் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தமிழ்ச்செல்வி என்னோட வாழ்க்கையில இருந்து எதுக்காக பிரிச்சிங்க? நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த கோவத்துக்கு அங்க இருந்த 3 பேரையுமே இங்க சேது அடி வெளுத்து வாங்குறாரு.